கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் பார்க்க போறோம். ஆல்டால் கண்டென்சேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கங்களா, ரெண்டு ஆல்டிகைடும் சிமிலரா இருக்கிறது ஆல்டால் கண்டென்சேஷன். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, டூ டிஃபரண்ட் ஆல்டிகைட்ஸ் ஆர் கீட்டோன், ரெண்டு டிஃபரண்ட் ஆல்டிகைடுக்கோ இல்ல ரெண்டு டிஃபரண்ட் கீட்டோனுக்கோ நடந்துச்சு அப்படின்னா, இல்ல வேற எப்படி அப்படின்னா ஒரு ஆல்டிகைட் ஒரு கீட்டோன் அப்படி இந்த கண்டென்சேஷன் நடந்துச்சு அப்படின்னா அத கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். சார் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஃபார்மால்டிகைட் எடுத்துக்க போறேன். நான் சொல்றது கவனமா கவனிச்சிட்டே வாங்க. இட்ஸ் ரியாக்ஷன் வித் என்ன அப்படின்னா அசிட்டால்டிகைட். அப்ப என்ன எடுத்துக்கும், டூ டிஃபரண்ட் ஆல்டிகைட் எடுத்தாச்சு. இது என்ன பண்ணணும், பிரசன்ஸ் ஆஃப் என்னதுமா டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு. கண்டிப்பா நீங்க எழுதணும். அதுக்கு அரை மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டாச்சு. என்ன நடக்கும் சொல்றது கவனிங்க தங்கங்களா. ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ரொம்ப குழப்பிக்க வேணாம். இங்க இது ஹைட்ரஜன் OH ஆ மாறணும். அந்த H எங்க இருந்து வரும்? ஆக்சுவலா மெக்கானிசம் வேற. நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கா சார் சொல்ல நோட் பண்ணிக்க தங்கங்களா. இதுல இருக்கக்கூடிய இந்த மெத்தில் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்க சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்க CH2 வந்துரும். இது CH2. அப்ப CH2 OH CH2 CHO அப்படி எழுதினா வேலை முடிஞ்சிருச்சு. பாக்குறீங்களா எப்படின்றது? இங்க இருந்து ஹைட்ரஜன் வந்து OH ஆ மாறிடும். ஏற்கனவே இங்க என்ன இருக்கு, CH2 இருக்கு. அப்ப கவனிங்க, CH2 என்ன வந்துரும், OH. இந்த ப்ராடக்ட் முடிஞ்சா அப்ப ரிமைனிங் என்ன இருக்குங்க, CH2 CHO வந்துருச்சா. இப்படிதான் நீங்க ரொம்ப குழப்பிக்க கூடாது. சரியா தங்கம்? இதுக்கு என்ன சார் நேம் அப்படி பாத்துருமா வாங்க. 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, நமக்கு ஹைட்ராக்சி இருக்கு. 3 ஹைட்ராக்சி மீத்து ஈத்து ப்ரோப். அப்ப என்னன்னு ப்ரோப்பனால். ப்ரோப்பனால் NaL போடணும். சரிங்களா? OL போட்டா அது ஆல்கஹால், AL தான் போடணும். இது வந்து என்னது ஆல்டால். இப்ப